பார்ட்னர், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயம் ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேனே, உடனே அனுப்பிச்சிடுறேன். பார்ட்னர், உலகத்திலேயே யோக்கியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்தல். இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவன் எல்லாருமே நம்மள மாதிரியே யோக்கிய, நாணயஸ்தன், வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன டயத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ எம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க. நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டி கூட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கு இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. ஐயா, நல்ல சவம். உன் நாக்குல தர்பையை போட்டு கொளுத்த சவம் இல்லையா, சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட. அந்த சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க. சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர் நல்ல சிவம். அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன். அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போடல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டியா? எஃப்ஐஆர் போட்டியா? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைஸா இங்கேயே இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தல்மை, அவன் மண்டை உடைச்சிடுற. முத்துராஜ், அவசரப்படாத. முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க. எடுத்த உடனே அடிச்சிட கூடாது. ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் உன் வழியில போலாம். நீ வா நல்ல சவம், வா. யோ, தவம் இல்லையா, சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா, வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்தில இருந்து ரத்தம் சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டோமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துட போறாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன் தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிக்க தந்துட்டுவா. எனக்கு நிதி வேணா, நீதி தான் வேணும். டேய், குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போவியா? இனிமே நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, கொலை எங்க அவன்? ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சபம் நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். என்ன, அவன் கேட்ட வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அப்படி என்ன உன்னால கொடுக்க முடியாத வரதட்சணை அவன் கேட்டான்? இந்த கல்யாணம் நடக்கணும்னா முத்துராஜா சுமதியை கற்பழிச்சது, அந்த மறைக்கு டிரைவரை கொன்னது, அந்த பழைய மனோகர் மேல போட்டது, இதுக்கு நாமெல்லாம் உடந்தையா இருந்து அத்தனை எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கேட்கிறான். நீ பெண்ணாசையில் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு பொண்ணாசை ஒத்துக்கிற. ஐஜி அவர் பொண்டாட்டியை சுட்டு கொன்னது, இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் நான் பொதுநல சேவையா? அது என்ன ஆசை? பொண்ணாசை. நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன். நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுகளோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்க போடணும்.
ஓகே, நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்குல போடுவாங்க, நீ செஞ்ச கொலைக்கு சாரி லட்சிய கொலைக்கு தூக்குல போடாம தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா? ஐயே, உங்களோட பெரிய ரோதனையா போச்சே. இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். கோட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க 2 பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல இருக்குது. ஒரே ரத்தம் இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் போனதுனால நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் ஏன் நம்ம கிட்ட சொன்னான்? அவன் சொன்னதுனால தானே நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பாபு ஏன் கோடீஸ்வரன் அடிச்சான்? இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான்? அப்போ மனோகரை காப்பாத்துதான் பாபு ஏதோ திட்டம் போடுறான். அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு, ஒரு கூட்டணி. ராஜமாணிக்கம், நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் கோஷ்டி மாறுறான். முதல்ல அவனை கவனிக்கணும். நீ அவனை கவனி. நீங்க சொல்றத கேட்கும்போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு பார்த்தாதான் குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கவனிக்கிறேன். ராஜமாணிக்கம், கந்தசாமி கிட்ட இருந்து எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நானும் எத்தனையோ டாக்டர் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே. கவலைப்படாது. சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் 2 நாள்ல இங்க வரார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வெரி குட் வெரி குட். அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து. நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கயிறை என்கிட்ட கொடுங்களேன். ஆமா, இது எதுக்கு? அவனுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் காலத்துல நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த கயிறு கட்டி இழுத்து விட்டு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். கந்தசாமி, அந்த ரகசியத்தை சொல்லிடு. உன்னை குடும்பத்தோட விட்டுடுறோம். அடச்சி, நல்ல நினைவு வந்துருச்சு. உன்னை கரெக்டா சொல்றானே. பார்ட்னர், என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடிக்காது. அடிச்சானா அவன் செத்து போயிடுவான். ரகசியமா அவனோட செத்து போயிடும். அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு, எங்கிட்ட தான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? அவனுக்கோ நினைவு வந்துருச்சு. ரகசியத்தை அவங்கிட்ட இருந்து வரவழைக்க வேற ஒரு பிளான் போடுறேன். அண்ணே, தாய்க்குலமே உங்களதான். அவங்கிட்ட கொஞ்சம் எதமா பதமா சொல்லி ரகசியத்தை சொல்ல சொல்லிடுங்க. ஏதோ மீதி இருக்கிற நாளையாவது சந்தோஷமா கழிக்கலாம். இல்ல இல்லன்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் நம்ம கஷ்டம் தீரலைங்க. பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டுனா நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கெல்லாம் காட்பாடி. முத்துராஜ், இவனையா இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பையல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்தா இந்த ட்ரபிள். இவனை தீத்து கட்டிட்டா? முத்துராஜ், நிறுத்து. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ. ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான்.
இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கும் கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்குறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ், இது கூடவா தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரிய ஆளுவா. ஜக்கோ, எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ் நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடும்பம் போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். இல்ல சிவா, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். தலைவன், இன்ஸ்பெக்டர், அந்த தங்க புதையல் ரகசியம் தெரிஞ்ச எல்லாரையும் தீர்த்து கட்டிடுச்சு. இப்ப நானும் சாக போறேன். நான் சாகிறதுக்கு முன்ன அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லு. அந்த தங்கம் நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தும். சரி, சொல்லுவாங்க. மிஸ்டர் கந்தசாமி என்ன சொன்னா? சாலமன் தங்க இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டான். ஐஜி கிட்ட எடுத்து கொடுத்துடலாம், நமக்கு அவார்டு கிடைக்கும். ஐயோ, அவார்ட உடியா, அங்க இருக்கிற ரகசிய எடுத்து சொல்லு. அத நான் ஐஜி கிட்ட தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இந்த காக்கி சட்டை விடுறதுல முடிவு பண்ணிட்டியா? கந்தசாமி, ரகசியத்தை சொன்னா நாமெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? அப்ப உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ போக மாட்ட. கந்தசாமி, நாங்க 2 பேரும் நல்ல சவத்துக்கு வேண்டியவங்க. நீங்க என்ன பிழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே? அந்த தங்க ரகசியத்தை எங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு கிடைக்கும். போய் ஐஜி கிட்ட சொல்றேன்றீங்களே, ஐஜி கிட்ட சொன்னா என்ன கிடைக்கும்? இத்தினோண்டு தங்க மெடல், டிவில 2 வார்த்தை செய்தி. இதுக்காக ரகசியத்தை போய் எங்க சொல்றது? அவன் பதவிக்காக நாட்டுல அலையறானே, ஏன் மக்களுக்கு தொண்டு செய்வா இல்லையா? பணம் சம்பாதிக்க அத்தனை படத்தையும் கொடுக்கக்கூடிய தங்கம் கிடைக்குது, வேண்டான்னு உதறி தள்ளுறீங்களே. நான் இந்த பதவியை எடுத்துக்கிட்டேனே சத்திய பிரமாணம். அதை மீற மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றது நீ திருப்பி சொல்றது தானேயா சத்திய பிரமாணம்? நீ மனசார சொல்றது இல்லையா? அது என்ன தேவையில்லாத பேச்சு? தங்க இருக்கிற இடத்த நீயே சொல்ல போறியா, இல்ல நாங்களே வரவழைக்கட்டுமா? என் உயிரே போறதா இருந்தாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுறியானா 4 பைத்தியக்கார கை தட்டுவான். இங்க பேசுறா முதுகுல தான் தட்டுவான். உயிருக்கே பயப்படல, இதுக்கா பயப்பட போறேன்? எங்களை விட்டுடுங்க. விட்டுறோம். தங்க இருக்கிற ரகசிய இடத்த சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்ன சத்தியாகிரகமா பண்ற? வர வர இந்த நாட்டுல எவன் தான் சத்தியாகிரகம் பண்றது இல்லாம போச்சு. நல்ல சபா, நீ உன் வேலையை காட்டு. அப்பா, நீங்க அந்த ஷாக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பாப்பா, என்ன நீ ஷாக் அடிக்கிற? கொடுக்காதீங்க. ராஜமாணிக்கம், கொஞ்சம் இரு, நான் ஒரு பிளான் பண்றேன். ராஜமாணிக்கம், பிளான் வந்துருச்சு, வா என் கூட சொல்றேன். என்ன கந்தசாமி, என்ன விஷயம்? அப்பா!
பாக்குற இப்ப பாரு. ஓ உருவத்திலேயே அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொன்னுட்ட. நீதான் கொன்னேன்னு சாட்சி சொல்றதுக்காக அவருடைய மகனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க. மனோகர் அப்படியே புருண்டு வந்து அம்மா கட்ட அவுக்க முடியுமான்னு பாருப்பா. அப்பா, அப்படிதான். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது பாபு. விடு, வந்துட்டாரு உங்க அப்பா, அவர்கிட்ட சொல்லு. நான் கேட்ட வரதட்சணை எழுதி கொடுத்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன். கேட்ட வரதட்சணை கொடுக்கணுமா? இந்த வாங்கிக்க. என்ன நீங்க கொன்னுட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, தங்க ரகசியம் தெரிஞ்ச கந்தசாமி இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க? தங்க எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்னது? தங்கம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, எங்களுக்கு தங்கம் தேவையில்லை, எனக்கு உங்க பொண்ணு தேவை. கந்தசாமி மகன் மனோகர் விடுதல் ஆகணும். அதுக்கு உங்க தம்பி செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட விவரமா நீங்க எழுதி கொடுக்கணும். அதான் பாபு கேக்குற சௌரி. டவுரி. டௌரி. அப்படி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தங்கம் இருக்கிற இடத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயா, நோ. நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க. பார்ட்னர் கொஞ்சம் அப்படி வா. என்ன பார்ட்னர் நீ? எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 20 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருக்கோமோ அந்த ரகசிய கை கிடைக்கும் போது அதை இவ்வளவு சுலபமா விட்டுறதா? அதுக்கு என் தம்பி இல்ல பலியா கேக்குறான். புரியாதவனா இருக்கிய. 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா தம்பி முக்கியமா? அண்ணன் பாங்க தம்பியும் பாங்க. நம்ம காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ உன் தம்பி நீ காட்டி கொடுக்கறதுனால உனக்கு 2 லாபம். 1, தங்கத்துல தம்பிக்கு பங்கு தர வேண்டியதில்லை. 2, உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகாம தப்பிச்சுக்குது. சரி, தங்க இருக்கிற உண்மையான இடத்தை இவன் காட்டுவான்னு எப்படி நம்புறது? அதை என்கிட்ட விடு. யார்கிட்ட எப்படி பேசினா ரகசியம் எல்லாம் சந்திக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அனுபவப்பட்டவன். நீ வாணி பிரதர், இவர்கிட்ட நான் பேசிட்டேன். தம்பியை காட்டி கொடுக்க இவர் தயார். வாக்குமூலத்தை இவர் கைப்பட எழுதி நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், தங்க இருக்கிற இடத்தை நீங்க காமிச்ச உடனே வாக்குமூலத்தை கையில கொடுப்போம். சத்தியமா? யா. சரி, நாளை காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க, நாம போவோம். வா. காலையில 10 மணி ஆகட்டும். வா. சாலமன் சொன்னது இந்த ஏரியா தான். இந்த மண்டபத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு W மார்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துல குகை இருக்குன்னு சொன்னான். வாங்க தேடி பார்க்கலாம். கரெக்ட். வடக்கு போயிட்டு வந்தாலும் காரியமே நடக்கும். கந்தசாமி, ஸ்விஸ் பேங்க் நம்பரை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. உன் W மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. தேடுறது தங்கமாச்சே, அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுமா? ராஜமாணிக்கா, அந்த காலத்திலேயே உனக்கு எவனோ செலவு எழுப்பியிருக்கான் பாத்தியா? அந்த தலைவர எங்க பாலு வரைக்கும் W. ஆமா, W மார்க்கெட் தானே குகை இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா. அப்படி குகையை காணோம். அது திருப்பு.
ஆச்சு பாருங்க. நீ பயப்படுறது இல்லாம என்ன ஏன் பயப்படுத்துறது? சு, இப்படி வாங்க. தங்கம் தங்கம் எவ்வளவு தங்கம் 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 சுத்தமான தங்கம். இவ்வளவு தங்கம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா 10-15 கோடி கொண்டு வந்திருக்கலாமே. ராஜமாணிக்கம், நாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க. வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, அதை நிறைவேற்ற வழக்கம் கிடையாது. அப்போ தங்கத்தை நாங்களே எடுத்துட்டு போறோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க. இந்த மாதிரி விவகாரம் வந்தா சரண்டர் ஆயிடும். நாங்க இந்த தங்கத்தை எல்லாம் மாளிகைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டோம். அந்த வேலையில எங்க வேண்டாம். உங்க தம்பி செஞ்ச கொலை கற்பழிப்பு ஒண்ணும் விடாம எல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்துட்டு போங்க. போடு, 1000 கையெழுத்து உடம்புனாலும் போடு. மாட்டிக்கிட்டு சாவ போறது ஒரு தம்பி தானே, நமக்கு என்ன? நாம உடனே இருந்தோம்னு நமக்கு ஆபத்து வந்துட்டா இவ்வளவு தங்க கையில இருக்கு. எத்தனை வக்கீலுக்கு வேணும்னாலும் ஃபீஸ் கொடுக்கலாம், யார வேணும்னாலும் விலைக்கு வாங்கலாம். இனிமே நமக்கு ஒரு ஆபத்து வராது. போடு, கையெழுத்தை நீ போடுறியா இல்ல கையெழுத்தை நான் போட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நானே போடுறேன். இப்போவாவது நாங்க இந்த தங்கத்தை தாராளமா எடுத்துட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாலே சில கேள்விங்க கேட்கிறேன். அதுக்கு பதில் கொடுத்துட்டு தங்கத்தை எடுத்துட்டு போங்க. இன்னும் என்னப்பா? இந்த தங்கத்துக்காக 20 வருஷங்கள் இவரை சித்திரவதை செஞ்சீங்களே, இவர் யார் தெரியுமா? என் சொந்த அப்பா. ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவளை உன் தம்பி முத்துராஜா சாவடிச்சானே, அந்த பொண்ணு யார் தெரியுமா? என் சொந்த தங்கச்சி. என் தங்கச்சி கொலைக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை செஞ்சு அந்த பழிய ஒருத்தர் மேலே சுமத்தி ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே மனோகர், அவன் யார் தெரியுமா? என் சொந்த தம்பி. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா? அது மட்டுமா, இவர் மாதிரியே முகமூடிய போட்டுக்கிட்டு எங்க அப்பா ஐஜி ஸ்ரீராமையும் எங்க அம்மாவையும் என் கண் முன்னாடியே சுட்டு கொன்னிய, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்க. இந்த ஆளு இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கானா? இது தெரிஞ்சிருந்தா இவரோட நான் கூட்டணியே வச்சிருக்க மாட்டேனே. ராஜமாணிக்கம், நம்ம லட்சியம் ஒரு இதோட முடிஞ்சது. நான் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வா. யாரும் இங்கிருந்து போக முடியாது. இங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். இந்த தங்கத்தையும் உங்களையும் அங்கே ஒப்படைக்கிறோம்.
நீங்க செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்டு பதிலளிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இத 4 பங்கா வேண்டாம் 5 பங்கா